முத்து வேகமாக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிடுறாரு. டேய் மனோஜ், எங்கடா இருக்க? உனக்காகத்தான் காத்துட்ருக்கிறேன். உன்னோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வா. நீ எவ்வளோ தான் எனக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் நான் உனக்கு நல்லது தான் செய்வேன். ஏற்கனவே உனக்கு நல்லது செஞ்சுருக்கேன். இப்போ உனக்கு நல்லது தான் செய்ய போகிறேன். இனிமேலும் உனக்கு நல்லது தான் செய்வேன். சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. மனோஜ் ரோஹிணியும் என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படின்ட்டு குழப்பத்தோடு வந்து நிற்கிறாங்க. விஜயா முத்தை பார்த்து கேட்குறாங்க, யார்ப்பா இவங்க அப்படின்ட்டு. எனது யார்ப்பா இவங்களா? இவங்க யார் அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன் அப்படின்னாக்கா உங்கள் முகமே பிரைட்டாக மாறும், பார்க்குறீங்களா அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இவங்க 2 பேருமே மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. ரோகிணியோட அப்பாவும் மலேசியாவில் தானே இருக்காங்க. அவரை பற்றின விஷயங்களை இவர்கிட்ட கேட்டால் ஈஸியாக அவரை நம்ம ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு வர வேண்டிய 27 லட்சம் ரூபாய் கூட இவங்க மூலயமா ரோகிணி அப்பா கிட்ட பேசி சீக்கிரமாகவே நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனேயே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா ரோகிணி, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் பேர் என்ன, ஃபுல் விவரத்தையும் இவர்கிட்ட சொல்லுமா. சீக்கிரமாகவே இவர் வழியாகவே பேசி நம்ம உங்கள் அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம கூட யாராவது இவங்க கூட போயிட்டு நேரில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி பேய் அரைஞ்ச மாதிரி அமைதியாக நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து கேட்குறாரு, என்னம்மா நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற? நீ நிற்கிறத பார்த்தா உண்மையிலேயே உங்கள் அப்பா மலேசியாவில் இல்லை போல இருக்கே. அது ஒன்று பார்க்குறா, ஏதாவது பேசுமா? எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. ஒருவேளை முத்து சொல்கிற மாதிரி அது ஒன்று பக்கராக இருக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப பதட்டமாக விஜயா ரோகிணி முகத்தையே பார்த்துட்ருக்காங்க.